உடம்புல வந்துட்டு எந்த மாதிரியான தொந்தரவு இருந்தா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா பான்கிரியாஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், அதனால சீக்கிரமா போய் ஒரு டாக்டரை பாருங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? பொதுவாக பார்த்திங்கன்னா மேல் வயிறில் வலி இருக்கும். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் பெயின் எப்படி இருக்கோ மேல் வயிற்றில், அதே மாதிரி தான் கணைய வலி இருக்கும். பட் கணைய வலி வந்து இன்னும் டீப்பாக இன்டென்ஸாக இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும். அந்த சிவியர் பெயின் வந்து இவங்க பொதுவாக கேஸ்ட்ரைட்டிஸ்னு என்ன பண்ணுவாங்க, ஆன்டாசிட்ஸு இல்லைன்னா வந்து பேண்டப்ரசோல் அந்த மாதிரி டேப்லெட் போடுவாங்க. போட்டால் அது செட்டில் ஆகும், இது செட்டில் ஆகாது. ஏன்னா இதனுடைய ப்ராப்ளமே தனி. அது இல்லாமல் இந்த வலி என்ன ஆகுனா பின்னால் எலும்புக்கு பேக்கில் போயிடும், பின்வலி வரும். ஏன்னா எலும்புக்கு முன்னால் தான் கணை இருக்குது. அதாவது வயிற்றுக்கு பின்னால் எலும்புக்கு முன்னால். அப்போ என்ன ஆகுது, வலி வரும்போது முன்னாலையும் தெரியும் பின்னாலும் தெரியும். ஸோ இட் ரேடியேட்ஸ் அட் தி பேக்கு, சிவியராக இருக்கும். ஆன்டாசிட்ஸோ பேண்டப்ரசோலோ நியூட்ரலைஸ் பண்ணாது. பொதுவாக வலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொதுவாக ரிக்கரண்ட் பேன்கிரைட்டிஸ் வரும்போது இன்டைஜஷன் மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். இப்போ சாப்பிட்றாங்க, சரியாக ஜீரணம் ஆகாது. சரியாக ஜீரணம் ஆகலாம், என்ன அவங்களுக்கு வயிறு உப்புசம் வரும், கேஸ் ட்ரபிள் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சம்டைம்ஸ் வாமிட் பண்ணுவாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்டைஜஷன் அதுவும் மால் அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரோட்டீன் டயட்டோ ஃபேட்டோ அதிகமாக இருக்குது, சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னா மோஷன் அடிக்கடி போவாங்க, பேதி ஆகும். அந்த மோஷனில் வந்து ஃபேட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ மோஷன் போனாங்கன்னா அந்த ஃபேட் இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும், அது வந்து ஃப்ளோட் ஆகும். பேஷண்ட்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, சார் நான் மோஷன் போகும்போது அதில் கொழுப்பெல்லாம் சேர்ந்து வர மாதிரி தெரியுதுன்னுவாங்க. அந்தளவுக்கு விசிபிளாக இருக்குங்களா? விசிபிள்னா அது கொழுப்பு கலந்து உங்களுக்கு மோஷன் வந்து ஆப்வியஸாக தெரியும் அவங்களுக்கு. அடிக்கடி மோஷன் போகிறது, ஃப்ளோட் ஆகிறது, ஃபேட் அதில் இருக்கிறது, இது வந்து பேன்கிரியாஸோட டிப்பிக்கல் சிம்டம்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வலி மட்டும் இல்லாமல் பசியும் குறையும், சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்றதும் சரியாக ஜீரணம் ஆகாது. ஸோ சரியாக சாப்பிட்றதில் சரியாக ஜீரணம் ஆகலைன்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இன்வேர்பில் வெயிட் லாஸ் வந்துடும், டயர்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி. ஸோ வலி, இன்டைஜஷன், மால் அப்சார்ப்ஷன், டயரியா, வாமிட்டிங் இதெல்லாம் அதோட சிம்டம்ஸ்.